வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்பருத்தி பெண்ணொருத்தி கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடுத்து வந்த சில தினங்கள் தன் சொந்த மனநிலை பற்றி ஆராயும் வாய்ப்பு, எண்ணம் எதுவுமே சுசிதாவுக்கு வரவில்லை. விபு அந்த அளவுக்கு அவளை ஆட்டி படைத்து கொண்டிருந்தான். சுசியே கணவனிடம் சொன்னது போல அவனுக்கு இன்னமும் பழைய பலம் வரவில்லையோ, அல்லது மருத்துவமனையில் இருந்து வந்ததும் எல்லோரும் சற்று அதிகமாக கொஞ்சி செல்லம் கொடுத்து விட்டார்களோ. அடிக்கடி கத்தி அழுதான் பிள்ளை. எல்லோரும் அவனையே சுற்றி வந்தால் ஓரளவு திருப்தியோடு விளையாடினான். ஆனால் அவன் நினைத்த நேரத்தில் அன்னையோ பாட்டியோ வரவில்லை என்றால் கத்து கத்து என்று கத்தி தீர்த்தான். எனவே மகனை சமாளிப்பதே அவளுக்கு பெரிய காரியமாக இருந்தது. மருத்துவர் சொன்ன சனிக்கிழமை வரை காத்திராமல் அதற்கு முன்னதாகவே அவரிடம் போய் மகனை காட்டி விடலாமா என்று கூட ஓரிரு முறை அவள் யோசிக்கும் அளவுக்கு விபுவின் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருந்தது. நிகிலனோ தமக்கையின் பிரச்சனை குறித்து கணவன் மனைவி இருவருமாக திட்டமிட்டதை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு சரியான ஆளுக்காக ஓய்ச்சல் ஒழிவின்றி தேடி அலைந்தான். ஒரு வகையில் இது இறுதி முயற்சி என்று பட்டதால் எந்த வகையிலும் அதில் குறைபாடு நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்தான். சுற்றி அலைந்து அவனுடைய அன்பான தமக்கையாக ரஞ்சனியை பற்றியும் அறிந்திருந்த உண்மையான பழைய நண்பன் ஒருவன் மூலம் சவிதாவுடன் பேசுவதற்கு ஆள் தயார் செய்து வைத்தான். திட்டத்தை செயலாற்ற சவிதாவை தேடினால் அவள் அப்போது பார்த்து அதுவரை செய்து கொண்டிருந்த வேலையில் விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளியூர் சென்றிருந்தாள் என்ற தகவல் கிடைத்தது. அவள் எப்போது திரும்பி வருவாள் என்று விசாரித்தால் யாருக்கும் தெரியவில்லை. எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேல் வெளித்தங்க மாட்டாள் என்று சவிதாவுடன் ஒரே வீட்டில் கூட வசித்த மற்ற 3 பெண்களில் ஒருத்தி ஒரு மாதிரி சிரிப்புடன் சொன்னாள். ஒரு தனி வேலை விஷயமாக என்று செல் எண் கொடுத்துவிட்டு நண்பர்கள் இருவரும் காத்திருந்தார்கள். சனிக்கிழமையன்று மருத்துவரை பார்க்க நிகிலன் தன் மனைவி மகனை அழைத்து போனான். மருத்துவமனையை பார்த்ததும், அம்மா விப்பு கையில ஆ என்று ட்ரிப்ஸுக்காக கையில் ஊசி குத்திய இடத்தை காட்டி குழந்தை அழத் தொடங்கினான். வெளியில போகணும் என்று கத்தல். மருத்துவரை தொடவே விடாமல் அவன் அழுத விதத்தில் அவரே இவர்களை வெளியே போக சொல்லி விடுவாரோ என்று சுசிதாவுக்கு பயமாக இருந்தது. ஆனால் இது போல எத்தனையோ பார்த்திருந்த அந்த வைத்திய நிபுணர் விபுவுக்கு விளையாட்டு காட்டியவாறே அவனை பரிசோதித்து முடித்தார். விபு போன்ற பிள்ளைகளுக்காகவே வைத்திருந்த சீரக மிட்டாய் பாக்கெட்டை விபுவிடம் கொடுத்துவிட்டு பெற்றோரிடம் அவனை பற்றி பேசினார். வீட்டில் இவன் ஒருவன் மட்டும்தான் சிறு குழந்தையா என்று கேட்டார். ஆமாம் என்றதும், அதுதானே பார்த்தேன் என்று கேட்டார். தொடர்ந்து, ஒரே பிள்ளை, அதற்கு சுகவீனம் என்றால் பெற்றவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் அதற்கு செல்லம் கொடுப்பது இயல்புதான். அதை தொடர்ந்து பிள்ளைகள் சற்று அதிகப்படியாக கொஞ்சுவதும் வழமையே. இது தவிர விபுவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஒன்றும் இல்லை என்றார் வைத்தியர். ஆனால் இதை வளரவிட்டால் முசுட்டுத்தனம் வந்துவிடக்கூடும். அதனால் இதை மறந்து வேறு விஷயங்களில் விபுவின் மனம் ஈடுபடுமாறு ஏதாவது செய்யுங்களேன். இவன் வயது கிட்டத்தட்ட 2.5 இருக்காது. இந்த வயதுக்கு என்று பிளே ஸ்கூல் நிறைய இருக்கிறதே, எதிலாவது சேர்த்து விடுங்கள். சீக்கிரமாக பழைய மாதிரி மாறி விடுவான். அத்தோடு அடுத்த பள்ளியில் சேர்க்கும் போதும் வசதியாக இருக்கும் என்று ஆலோசனை கூறினார் அவர். சரிதான் டாக்டர் என்று அவரிடம் விடை பெற்று கொண்டு திரும்பினார்கள். ஏதோ யோசித்தவாறு நிகிலன் காரை ஓட்டினான். சற்று நேரம் பொறுத்து பார்த்துவிட்டு, ஏன் டாக்டர் சொன்ன யோசனை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? பள்ளியில் சேர்க்கும் முன் பிளே ஸ்கூலில் சில மாதங்கள் விபுவை விட வேண்டும் என்பது ஏற்கனவே நம் வீட்டில் திட்டமிட்டிருந்தது தானே என்று கேட்டாள் சுசிதா. ஆமாம், ஆனால் இப்போதே எதற்கு என்று தோன்றியது என்றான் கணவன் இன்னமும் யோசனை உடனேயே. ஆனால் உடனேயே தலையை லேசாக உலுக்கி,
எண்ணி பார்த்தால் இப்போதே என்றாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்றாலும் அதில் பெரிய வேறுபாடு ஒன்றும் இருக்கப் போவது கிடையாதுதான். அதனால் அம்மாவிடம் கேட்டு நல்ல சுகாதார வசதி உள்ளதாக பார்த்து சேர்த்து விடலாம் என்று முடித்தான். இன்னமும் அவன் முழு மனதோடு சொல்வதாக அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் கத்தி அழுது அதிலேயே ஓய்ந்து போய் மடியில் தூங்கும் மகனை பார்க்கையில் மருத்துவர் சொன்ன பள்ளி யோசனையே சிறந்ததாக அவளுக்கு தோன்றியது. எனவே அதை பற்றி மேலே வினவாமல் வேறு கேட்டாள். உங்கள் அக்கா விஷயம், அந்த சவிதா திரும்பி வந்து விட்டாளா என்று விசாரித்தாள். அந்த ஊர் சுற்றி கழுதையை இன்னமும் கண்ணிலேயே காணவில்லை என்றான் நிகிலன் எரிச்சலோடு. என்ன பேச்சு இது? நமக்கு அவசரம் என்றால் அதற்காக அடுத்தவளை கழுதை என்பதா என்று எண்ணினாள் சுசிதா. வெளியே சுற்றுவதோ வீட்டில் இருப்பதோ எதுவானாலும் சவிதாவின் செயல்பாடு அவளது சொந்த விருப்பமல்லவா? அதை எப்படி கேவலமாக பேசலாம்? பொதுவாக நிகிலனும் யாரை பற்றியும் இப்படி தரக்குறைவாக பேசுகிறவன் இல்லை என்பதால் சுசிதா அவனை வியப்புடனேயே பார்த்தாள். அவளது பார்வையை உணர்ந்து, அந்த சவிதா சுற்ற போய் 1 வாரத்துக்கு மேலேயே ஆகிவிட்டது. அவளோடு கூட இருந்த பெண்தான் அவளிடம் சொல்ல மறந்து விட்டாளோ என்று சரவணன், அவன்தான் என் நண்பன், மீண்டும் போய் சவிதாவை தேடியிருக்கிறான். அப்போதுதான் அவள் என்ன மாதிரி பயணம் போயிருக்கிறாள் என்று நன்றாக தெரிய வந்தது. ஒன்று, கூட்டி போனவனின் பணம் தீர்ந்து போய் இவள் திரும்பி வருவாளாம், அல்லது அவனுக்கு இவள் அலுத்து போய் திரும்பி அனுப்புவானாம். வழக்கமாக 1 வாரத்துக்கு மேல் தாங்காதாம். இந்த தடவை இன்னமும் காணோமே என்று அவளோடு கூட இருக்கும் அந்த பெண்கள் அதிசயப்படுகிறார்களாம். இதை விடவும் கேவலமாக உங்களுக்கு அவள்தான் வேண்டுமா? நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கிறோமே என்கிறார்களாம். கூடை செங்கல்லும் பிடாரிகள் என்பது போல ஒத்த குணம் உள்ளவர்களாக சேர்ந்துதான் வீடெடுத்து தங்கி இருக்கிறார்கள் என்றான் அவன் அருவருப்புடன். அவளுக்கும் அருவருப்பாக இருந்த போதும் இப்போது இன்னொரு விதத்தில் ஆச்சரியமாகவும் இருந்தது. சவிதாவை பற்றி இவ்வளவு வெறுப்பாக பேசுகிறானே, இவன் எப்படி? நிகிலனை பெற்ற தாயான மீனலோச்சனியின் வாயில் இருந்தே அவ்வப்போது கவனமற்று விழும் வார்த்தைகளை பார்த்தால் இவனும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி பெண்களோடு தானே பழகியிருப்பான் போல தெரிகிறது என்று தோன்றியது. அவர்களுள் ஒருத்தியின் வலையில் நிகிலன் மாட்டி அவளை மருமகளாக கூட்டி வந்து விடுவாளோ என்று அஞ்சி இருந்தது பற்றி அன்று பங்கஜம் வாய்விடவில்லையா? ஒரு காலத்தில் அவனுக்குமே இனித்த உறவுதானே என்று ஏளனமாக எண்ணினாள் அவள். ஆனால் ஒரு காலத்தில் மட்டுமா, இப்போதும் தானா என்ற எண்ணமும் தொடர்ந்து தோன்றிவிட சட்டென முகம் கனன்று காந்தி விட்டது சுசிக்கு. சும்மாவே குணம் சரி கிடையாது. இப்போது மனைவியாக இல்லை எனும்போது எப்படி எப்படி அலைகிறானோ, யார் கண்டது? இவ்வளவு நாளும் சுசி இதை நினைத்து பார்த்ததே இல்லையே. இல்லை, இருக்காது. ஒரு குழந்தையின் தகப்பனாக இருந்து கொண்டு நிகிலன் பொறுப்பின்றி நடக்க மாட்டான். அப்படி அவன் பொறுப்பற்று தவறு செய்தாலுமே அதை பற்றி அவளுக்கு என்ன வந்தது? அது பற்றி அக்கறை ஏதும் இல்லாததாலேயே இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் நிகிலனுக்கு அவள் விதித்திருக்கவில்லை. இப்போதும் நிகிலனின் ஒழுக்கம் பற்றி சுசி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விபு நல்லபடியாக வளர்வது தவிர மற்றதெல்லாம் அவளுக்கு அனாவசியம். எத்தனையோ எண்ணி தன்னைத்தானே சமாளிக்க அவள் திணறிக் கொண்டிருந்த போது நிகிலன் மேலும் சொன்னான். விட்டால் அவனை கையை பிடித்து இழுப்பது போல பேசினார்களாம். ரஞ்சிக்காவுக்காக பொறுத்து போனேன் என்கிறான். முன்பு காசுக்காக ஓரளவு தப்பாக நடந்தது. இப்போது சவிதாவின் முழு நேர தொழிலாகி விட்டது போல் தெரிகிறது. ஆனால் அது அவளது விருப்பம். நம் விஷயத்தில் தனியாக அவளை தேடுவானேன் என்று சந்தேகம் வந்துவிடுமோ என்று வேறு கவலையாக இருக்கிறது. அப்படி கேட்டால் என்ன சொல்வது என்று சரவணன் என்னை கேட்கிறான் என்ற கவலையோடு கூறினான் நிகிலன். தன்னை பற்றி அல்லாமல் வேறு விஷயங்களை யோசிக்க நேர்ந்ததும் அப்பாடி என்றிருந்தது சுசிக்கு. அவசரமாக நிகிலன் சொன்னதை பற்றி சிந்தனையை விரட்டினாள். சற்று யோசித்துவிட்டு, குணசீலனிடம் முன்பே வேலை செய்தவள் என்பதால் அவரை வளைப்பது உனக்கு இலகுவாக இருக்கும் என்று உன்னை தேடினோம் என்று சொல்லலாம் இல்லையா என்று கேட்டாள் சுசிதா. நானும் அப்படித்தான் சரவணனிடம் சொல்லி வைத்திருக்கிறேன்.
ஆனால் இருவருக்கும் இடையே வேறு ஏதேனும் தகராறு நேர்ந்து அவள் வேலையில் இருந்து விலகி இருந்தால் இது எப்படி திரும்புமோ என்று அது வேறு குழப்பமாக இருக்கிறது. அப்படி ஏதேனும் என்றால் வேறு யாரையாவது அனுப்பியேனும் முயற்சிக்க வேண்டியதுதான். கிடைத்திருக்கும் ஒரே ஒரு வழியையும் விட்டுவிட முடியாது என்று கடினமான குரலில் கூறியவன் லேசாக திரும்பி அவளை பார்த்தான். பார்வை மீண்டும் பாதைக்கு மாற ஸ்டீரிங் வீலில் இருந்து ஒரு கையை எடுத்து அவளது கை மீது வைத்து அழுத்தி, அந்த ஒரு வழியும் உன்னால் கிடைத்ததுதான் சுசி, உன் உதவியின்றி செய்வதற்கு ஒன்றுமே இராது என்றான் நன்றி நிறைந்த குரலில். சற்று முன் இருந்த மனநிலை அடியோடு மறைய, கடவுள் அருளால் முதலில் காரியம் வெற்றியாகட்டும் என்றாள் அவள் இதமாக. மருத்துவர் என்ன சொன்னார் என்று கேட்பதற்காக சுந்தரமும் அலுவலகம் செல்லாமல் வீட்டில்தான் காத்திருந்தார். டாக்டர் சொன்ன யோசனை வீட்டில் அலசி ஆராயப்பட்டது. நிகிலன் அதை எதிர்த்து பேசவில்லை என்றாலும் சாதகமாகவும் சொல்லாதது சுசியை உறுத்தியது. அவள் யோசனையாக பார்க்கவும், பழக்கமற்ற ஒரு புது சூழ்நிலையாக இருக்குமே, இன்றைய மனநிலையில் மாற்றத்துக்கு சிரமப்படுவானோ என்றிருக்கிறது என்று தன் மௌனத்துக்கு விளக்கம் தந்தான் அவன். கவலை அகன்றவளாக, விபு அப்படி சிரமப்பட்டு விட மாட்டான். ஏற்கனவே கிரஷ் வாசம் அவனுக்கு பழக்கம்தானே. அத்தோடு அவனது இன்றைய மனநிலை மாற வேண்டும் என்பதுதானே குறிக்கோள் என்றாள் சுசிதா. அவன் ஒப்புதலாக தலையை மட்டும் அசைக்க, அதான என்றாள் மீனலோசனி. தொடர்ந்து வீட்டு மனிதர்களை விட்டு இருந்து விபுவுக்கு பழக்கம் இருக்கிறதால் அவன் ஸ்கூலிலே அதிகம் அழமாட்டான். நம் வீட்டிலிருந்து தூரம் என்பது இல்லாவிட்டால் தீபு தினு படித்த இடத்திலேயே விபுவை சேர்க்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. நமக்கு பழகிய இடம், ரொம்பவும் சுத்தம் பார்ப்பார்கள், பாதுகாப்பு அதிகம். நாம் சொல்கிறவர்களை தவிர பிள்ளைகளை வேறு யார் கூடவும் விடவே மாட்டார்கள். நிறைய ஆட்களை வைத்து பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். நாம் கொடுத்து அனுப்புகிறதை பிள்ளைகளுக்கே கொடுப்பார்கள். முக்கியமாக அந்த லாலிபாப்ஸ் பள்ளி நடத்துகிறவர்கள் மாமாவுக்கு தெரிந்தவர்கள். ஒரு வார்த்தை சொன்னால் விபுவை ரொம்ப நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்று சுசிதாவிடம் விவரம் சொன்னாள் மீனலோசனி. சுசிதா கணவனை பார்த்தாள் முறுவலித்து. என்ன, அந்த பள்ளிக்கான விளம்பரம் மாதிரி சொல்கிறார்களே என்று தோன்றுகிறதா? நேரிடை அனுபவம். அக்கா பிள்ளைகள் 2 பேரும் அங்கே சிறு பிரச்சனை கூட இருந்தது இல்லை என்றான் நிகிலன். தூரம் அதிகம் என்று ஒரு பிரச்சனை இருக்கிறதே என்றாள் மீனலோசனி மீண்டும். என்னம்மா தூரம், கையில் கார் இருக்கிறது, 5 நிமிஷம் முன்னதாக கிளம்பினால் சரியாக போகிறது என்றார் சுந்தரம். வேண்டுமானால் காரோடு நாகு அங்கேயே இருக்கட்டும் என்றான் நிகிலன். அப்படியானால் லாலிபாப்ஸ் தான். நீ என்னம்மா சொல்கிறாய் என்று மருமகளை கேட்டாள் பெரியவள். திருச்சியில் விபுவை விட்டிருந்த கிரஷ் சுசிதாவுக்கு தன்னை மீறி நினைவு வந்தது. அந்த ஜானகி அம்மாள் மட்டும் இல்லை என்றால், அந்த அம்மாள் இருந்துமே வேலை முடிந்ததும் பயந்து பயந்து அவசரமாக ஓடுவாளே. இங்கே மகனுக்காக எல்லோரும் எப்படி அக்கறை காட்டுகிறார்கள் என்று பூரிப்பாக இருந்தது. முடிவு சொல்லும் உரிமை வேறு, பெற்றவளாக அவளுக்குத்தான். எல்லோருக்கும் பிடித்திருந்தால் அதிலேயே சேர்த்து விடலாம். ஆனால் டிரைவரை அவ்வளவு நேரம் மொட்டென்று அங்கே காத்திருக்க வைக்காமல் விபுவை விட்டு வர சொல்லிவிடலாம். பள்ளி முடிகிற போது மறுபடியும் போய் என்றவள் பேச்சை முடிக்கும் முன்பாக, இல்லை, நாகு அங்கேயே இருந்து விபுவை கூட்டிக் கொண்டே திரும்பி வரட்டும் என்று மறுப்புக்கு இடமற்ற தீர்மானமான குரலில் நிகிலன் கூறினான். ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு. பொதுவாக நிகிலன் எல்லோரது சுகத்தையும் பார்க்கிறவன். சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவர்களிடம் அவன் காட்டும் அக்கறையே உறவினரின் பிரியத்தையும் பணியாட்களின் விசுவாசத்தையும் அவனுக்கு மிகுதியாக பெற்று தந்திருந்தது. தன்னை அறியாமல் அவனை பின்பற்றியே விபுவை பள்ளியில் விட்டதும் கார் ஓட்டி வீட்டுக்கு திரும்பி வந்து விடட்டும் என்று சுசிதா கூறியது. ஆனால் அதை அவ்வளவு வேகமாக நிகிலன் மறுத்தது. அதிலும் சற்று கடுமை என்று சொல்லக்கூடிய குரலில் முடிவு செய்தது அவளுக்கு மட்டுமல்ல, அவனுடைய பெற்றோருக்குமே அதிசயமாகத்தான் இருந்தது. சுந்தரம் கேட்கவே செய்தார்.
ஏன் நிக்கி அப்படி? பள்ளி தொடங்கிவிட்டால் 12 மணிக்கு பள்ளி விடும் நேரம் வரை லாலிபாப்ஸில் கதவை கூட திறக்க மாட்டார்கள். அதுவரை மருமகள் சொன்னது போல நாகு எதற்காக அங்கேயே வெளியே கிடக்க வேண்டும்? வீட்டுக்கு வந்தால் அம்மா எங்கேனும் போக வேண்டுமானாலும் போய் வரலாமே என்றார் அவர். அப்போதும் அம்மாவுக்கு வேண்டுமானால் அலுவலக கார் ஒன்றை அனுப்பிவிடலாம்பா விபு, அவன் அங்கு நன்கு பழகட்டும். அதற்கு பிறகு வேண்டுமானால் மற்றதை பிறகு பார்க்கலாமே அப்பா என்றுதான் நிகிலன் பதில் உரைத்தானே தவிர தன் தீர்மானத்தை மாற்றுவதாக இல்லை. மகன் அங்கே பள்ளியில் இலகுவாக பொருந்திக் கொள்வான் என்று இன்னமும் நிகிலனால் நம்ப முடியவில்லை என்று புரிய சுசி உள்ளூர சிரித்து கொண்டாள். நேரமாகிவிட்டதால் சாப்பிட்டு விட்டே அலுவலுக்கு போகலாம் என்று மீனலோசனி கூற ஆண்கள் இருவரும் சம்மதித்தார்கள். தட்டில் சாதத்தை வைத்தபடியே, இன்று பங்கஜத்தின் வீட்டிலிருந்து கோப்தா கறி வந்தது, மருமகன் வருகிறார் என்று செய்தாளாம். உனக்கு பிடிக்குமே என்று மெனக்கெட்டு ஆளிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் என்று சொல்லி கரண்டியில் கோப்தாவை எடுத்தாள் மீனலோசனி. அப்பாவுக்கு வையுங்கள் அம்மா என்று கூறிய நிகிலன் மகனின் சொற்படி கணவருக்கு பரிமாறிய தாயார் திரும்பும் முன் தன் தட்டிலிருந்த சாதத்தில் தயிரை ஊற்றியிருந்தான். என்னடா இது என்று அதிர்ந்து கேட்டாள் அன்னை. விழித்துவிட்ட மகனுக்காக தட்டில் சாதம் போட்டு கொண்டிருந்த சுசியும் சற்று திகைத்தாள். என்ன விபு மாதிரி எடுத்ததுமே தயிருக்கு போகிறீர்கள்? உங்கள் மகனை ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள் அத்தை என்றாள். இன்னுமாடா வயிறு சரியாகவில்லை என்று சுந்தரம் கேட்டார். இன்னுமா என்றால் எப்போதிருந்து சரியில்லை என்று கேட்டாள் சுசிதா. அது நிறைய நாள் ஆகிறது. அன்று ரஞ்சி வீட்டிலேயே இப்படி சொல்லி ஒன்றும் சாப்பிடவில்லையாம். அன்று விருந்தில் கூட எந்த பதார்த்தமும் இவன் சாப்பிடவில்லையே என்ற மீனலோசனி வருத்தத்துடன் கூறினாள். ஓ அப்படியா என்று அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாமல் மகனுக்கு சோறு ஊட்டுவதில் சுசி ஈடுபட்டாள். ஆனால் வழக்கம் போல இரவில் மகனை பார்க்க வந்தவனிடம், இதனால் எல்லாம் செய்த தப்பு இல்லை என்று ஆகிவிடுமா? எதற்கு இந்த அனாவசிய சொந்த சுக மறுப்புகள் என்று நேரடியாக கேட்டாள். நிகிலனும் புரியாதது போல நடிக்கவில்லை. பிராயச்சித்தம் என்பது மன்னித்து விடு என்பது போன்ற வெறும் தழுக்கான வார்த்தைகளால் முடிந்து விடுவது அல்ல. உப்பை தின்றால் தண்ணீரை குடிப்பது போல இப்படியும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று விளக்கிவிட்டு மேலே பேச இடம் தராமல் குட் நைட் என்று சொல்லிவிட்டு போனான். சுவையாக சாப்பிட்டு பழகிவிட்டு இப்படி பைத்தியம் போல உண்பது எவ்வளவு கடினம் என்று சுசிதா அறியாதவள் அல்ல. இல்லத்தில் வெறும் சாம்பார் காய்களை வைத்து கொண்டு தொட்டுக்கொள்ள வேறு எதுவும் இல்லாமல் எத்தனை நாட்கள் தவித்தாள். பின்னர் வேலை பார்க்க தொடங்கிய பிறகும் தனக்காக செலவு பண்ணக்கூடாது என்று பிடிவாதமாக மிக மிக எளிய உணவுதானே. ஆனால் இந்த சுய கட்டுப்பாடு சுகமானது என்று அவளால் ஒருபோதும் சொல்ல மாட்டாள். ஏனெனில் தன்னெஞ்சறிய பொய்யற்கு அல்லவா. உணவில் மட்டுமின்றி அறையில் வெறும் தரையில் வேறு படுக்கை. போயேன், பட்டினி கிடவேன், கஷ்டப்படேன் என்று அவளால் அலட்சியமாக நினைக்க முடியவில்லை. வாழ்க்கை என்ன அல்ஜீப்ரா கணக்கா? 2 மைனஸ்கள் ஒரு பிளஸ் ஆவதற்கு? ஒரு கஷ்டம் இன்னொரு கஷ்டத்தை சுகமாக்க முடியாது என்று இவனுக்கு ஏன் தெரியவில்லை? கணக்குப்படி பார்த்தால் கஷ்டம்தான் பல மடங்கு பெருகிற்று. அன்றிரவு சுசிதா உறங்குவதற்கு வெகு நேரம் ஆயிற்று. என்னென்னவோ நினைவுகள் எதற்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் மனம் வாதாடியது. நல்லதும் கெட்டதும் கலந்ததே வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் கெட்டதை எப்படி அடியோடு அலட்சியப்படுத்துவது? மறப்பதும் மன்னிப்பதும் தில்லை நாயகம் போன்றவர்களுக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் அவள் அவரை போன்றவள் அல்ல. கோபதாபங்களும் வெறுப்பு வஞ்சங்களும் உள்ள சாதாரண மனுஷி மாறுவது கடினம். மறுநாள் காலையில் ஓட்ட பயிற்சியை முடித்து கொண்டு பத்திரிகையோடு உட்கார்ந்திருந்தவனை பார்க்கையில் சற்று சோர்ந்தாற் போல தோன்றவும் உள்ளூர வலித்தது. அரை பட்டினியோடு இது வேறு எதற்கு? ஆனால் பிராயச்சித்தம் தண்டனை என்பன போன்றவற்றை மீண்டும் கேட்க பிடிக்காததால் அது பற்றி பேசவும் அவளுக்கு மனம் இல்லை. காரணம் இல்லாமலே குற்றவாளி போல உணர்ந்து உள்ளே சென்று
வடிவு போட்டு வைத்திருந்த சத்துமாவு கஞ்சியில் பால் கலந்து ஒரு பெரிய டம்ளர் நிறைய கொணர்ந்து நிகிலன் முன்னே வைத்தாள். பத்திரிகையை தாழ்த்தி கொண்டு அவன் சற்று வியப்பாக நோக்கவும், அத்தை தந்து நானும் குடிப்பதுதான் என்ற எரிச்சலோடு மொழிந்துவிட்டு போனாள் சுசிதா. சன்ன முறுவலுடன் கஞ்சியை எடுத்து சொட்டு விடாமல் அருந்தினான் அவன். மனைவி கையால் பானம் அருந்திய ராசியோ அன்று 3 மணிக்கே திரும்பி வந்திருந்த நிகிலன் அப்படித்தான் சொன்னான். அவனுடைய தமக்கை விஷயமாக நல்லதாக ஒரு விபரம் கிடைத்திருந்தது. சவிதா திரும்பி வந்திருந்தாள். அது மட்டுமல்ல, வந்த உடனேயே நிகிலனுடைய நண்பன் கொடுத்திருந்த எண்ணுக்கு டெலிபோனும் செய்துவிட்டாள். ரொம்ப பணத்தாசை பிடித்தவளாக தெரிகிறது என்று சரவணன் சொன்னானாம். 10 நாட்கள் சுற்றிவிட்டு வந்தவள் ஒரு நாளேனும் ஓய்வெடுக்க எண்ணாமல் அடுத்த வேலை என்ன என்று பறக்கிறாளே. என்னவோ, அவள் எப்படி போனாலும் இப்படி பறப்பதால் நமக்கு வேலை சீக்கிரம் நடக்குமல்லவா என்றாள் சுசிதா. வியப்பாக நோக்கிவிட்டு, நானும் இப்படித்தான் எண்ணினேன் என்றான் நிகிலனும். ஆனால் அத்தான் மீள முடியாக மோசம் என்று ஒரே அடியாக நிரூபணமாகிவிடுமோ என்று பயமாக படபடப்பாகவும் இருக்கிறது என்றபோது அவன் குரல் ரொம்பவும் சின்னதாகிவிட்டிருந்தது. இறுக மூடியிருந்த கண்களும் விரைத்த உடலும் முஷ்டியாக மடங்கியிருந்த விரல்களும் சட்டென இளகி அருகருகே மண்டியிட்டு அவன் கையை பற்றி, எதற்கு பயம்? நாம் நல்லதையே நினைப்போமே. உங்கள் அத்தான் நல்லவர் என்றாகி அக்காவின் குடும்பம் பழைய மாதிரி ஆகும்போது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அதுபோல எண்ணி பாருங்களேன் என்றாள் மென்குரலில். அவன் இன்னமும் கண்ணை திறக்கவில்லை. அப்படி இல்லாவிட்டால் வாய்ப்பே கிடையாது என்றாள் அவள் குரலில் உறுதியோடு. அதிலும் சவிதா பற்றி உங்கள் நண்பர் சரவணனின் அபிப்பிராயத்தை கேட்ட பிறகு வெறும் 5% பிழைப்பு வாய்ப்புள்ள அறுவை சிகிச்சையாக தொடங்கிய இந்த முயற்சியில் எனக்கு ரொம்பவே வெற்றி நிச்சயம் என்றாகிவிட்டது என்றாள் தெளிவாக. மெல்ல கண்ணை திறந்து மனைவியை உற்று பார்த்தான் நிகிலன். மூச்சு மெல்ல நிதானமாகிவிட, நான் அப்பா அம்மாவிடம் கூட இந்த முயற்சி பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை சுசி. ஒருவேளை தோற்றுவிட்டால் வீணாக ஆசை காட்டி ஏமாற்றிய மாதிரி ஆகிவிடுமே என்றுதான். ஆனால் இந்த இறுக்கம், நீ இல்லாமல் என்னால் இதை தாங்க முடிந்திராதே என்றான் மெதுவாக. என்று தலை சரித்து அவனை பார்த்தாள் சுசிதா. இப்படி பயந்து போனவர்களுக்கு கொழுமோர் காய்ச்சி கொடுக்க வேண்டும் என்பார்கள். அதை எப்படி காய்ச்சுவது என்று எனக்கு தெரியாது. வேண்டுமானால் அத்தையிடம் கேட்டு வடிவிடம் காய்ச்ச சொல்லட்டுமா என்று ரொம்ப சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள். அம்மாவிடம் கேட்டு வடிவிடம் சொல்லலையா? அவர்களிடம் மட்டும் என்ன, மொட்டை மாடியில் நின்று ஒரு ஒலிபெருக்கி மூலம் அக்கம் பக்கம் யாருக்கேனும் அந்த கொழுமோர் காய்ச்சி தெரியுமா என்று காரண காரியம் விளக்கி ஒரே தடவையாக எல்லோரிடமும் சொல்லி, இல்லை இல்லை விசாரித்து விடுவதுதானே என்று அதட்டுவது போல கேட்டுவிட்டு சிரித்தான் அவன். கேட்டு விடுவேன், ஆனால் வீட்டில் ஒலிபெருக்கி இல்லையே என்பதுதான் பெரிய பிரச்சனை. காரை எடுத்துக்கொண்டு போய் வாங்கி வந்து விடலாமா என்று கேட்டாள் அவள். தாராளமாய். அப்படியே ஏதாவது பிரிண்டிங் பிரஸ்ஸில் இது பற்றி பிட் நோட்டீஸ் அடித்து வழியெல்லாம் விநியோகித்து விட்டு கூட வரலாம். தேவையற்ற பேச்சுதான். ஆனால் இருவருமாக சிரித்து முடித்த போது நிகிலன் இயல்புக்கு திரும்பி இருப்பதை சுசிதாவால் நன்றாகவே காண முடிந்தது. அதற்கு இன்னொரு சான்றாக நிகிலன் அவசரமாக எழுந்து, அடடா, எவ்வளவு நேரமாக இப்படி மண்டி போட்டு நிற்கிறாய்? முட்டி வலிக்குமே, எழுந்திரு என்று அவளை கையை பிடித்து மெதுவாக தூக்கிவிட்டான். வலிக்கிறதா? எல்லோரிடமுமே அவன் அக்கறை காட்டுகிறவன்தான். ஆனால் ஏனோ தொண்டையை அடைத்தது அவளுக்கு. அதை காட்டிக்கொள்ளாமல் சமாளிக்கும் முயற்சியாக, அதெல்லாம் இல்லை. நீங்கள் சவிதாவிடம் வேலையை எப்போது தொடங்கப் போகிறீர்கள் என்று சாதாரணம் போல விசாரித்தாள் சுசிதா. தொடங்கியாயிற்று என்றான் நிகிலன் சின்ன தோள் குலுக்கலுடன். என்னது? ஆமாம், வீணாக தாமதம் செய்வது எனக்கு பிரியமில்லை. அவசரம் காட்டினால் அதிக பணம் கேட்பாள்தான் என்றாலும் சரவணன் மூலமாக ஏற்பாடு செய்த ஏஜென்சி ஆளை கொண்டு
பேச்சுவார்த்தைக்காக சவிதாவை நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து போக ஏற்பாடு செய்துவிட்டேன். ஆனால் அதற்கு மேல் எனக்கு வேலை ஓடவில்லை. அலுவலகத்தில் சும்மா உட்கார்ந்திருக்கவும் முடியவில்லை. இறுக்கம் தாங்க முடியாமல் இருந்தது. அதனால் தான் இங்கே வந்தேன். நல்ல வேளை வந்தேன். இப்போது எவ்வளவோ அமைதியாக இருக்கிறது என்று முடித்தான் அவன். உடனே முடிவு தெரிந்து விடுமா? இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் செய்ய ஆள் இருக்கிறதா என்று முதலில் நூல் விட்டு பார்ப்பார்கள். பிறகு நீ நன்றாக இருக்கிறாயே, நீயே செய்வாயா என்று தொடங்குவார்கள். அப்புறம் பேரம். பிறகுதான் யார் என்ற விளக்கம் கொடுப்பார்கள். முதலிலேயே நேராக விஷயத்துக்கு போனால் சந்தேகம் வந்துவிடக்கூடும். அல்லது எதிராளியிடமே பணம் பண்ண போய் விடுவார்கள். அது நமக்கு பாதகமே ஆகிவிடுமே என்றான் நிகிலன். படிப்படியாக அவன் சொன்ன விதமான முன்னுரை முகவுரைகள் எல்லாம் முடிந்து அன்று குணசீலனின் பெயரை குறிப்பிடப் போவதாக சொல்லி நிகிலன் கிளம்பினான். வெளியே அவனிடம் காட்டிக்கொள்ளாமல் கட்டை விரல் உயர்த்தி காட்டி வழி அனுப்பிய போதும் சுசிதாவுக்கும் உள்ளூர இறுக்கம்தான். அன்று அவன் வீடு திரும்ப மிகவும் தாமதமாகி விட்டிருந்தது. விபு தூங்கிவிட குறுக்கும் நெடுக்குமாக நடந்து அறையை அளந்து கொண்டிருந்தாள் அவள். கார் வந்து நின்ற சத்தம் கேட்டதுமே அவளது கால்கள் வேரோடி போயின. சொத் சொத்தென்று படி ஏறி களைத்த காலடிகள் அவளை இன்னமும் சிலையாக்கின. நிகிலன் நேரே அவளிடம்தான் வந்தான். தப்பாக நினையாதே சுசி, ரொம்பவும் சோர்வாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் இப்படி நிற்கிறேனே என்று அவளை தோளோடு அணைத்து கன்னத்தை அவள் தலை மீதே சாய்த்து கண்களை மூடிக்கொண்டு அப்படியே சற்று நேரம் அசையாமல் நின்றான். முதலில் சில வினாடிகள் சுசிதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நிகிலன் மிகவும் களைத்து போய் வந்திருக்கிறான். ஆனால் தனித்திருக்க பிடிக்காமல் அவள் அறைக்கு வந்திருக்கிறான். ஆனால் நிற்கக்கூட இயலாமல் அவள் மீது சற்று சாய்ந்து நிற்க அனுமதி கேட்கிறான். அந்த களைப்பின் காரணம் என்பதற்கு மேல் அவளால் எதையும் யோசிக்க முடியவில்லை. அவர்களது முயற்சி எப்படி தோற்க முடியும்? முடியாது, முடியவே முடியாது. சில வினாடி ஓய்வு எடுத்த பிறகு வெற்றி பெற்ற விவரத்தை அவன் சொல்லப் போகிறான். வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் தோல்வியை நிகிலன் தாங்க மாட்டான். யாரேனும் தாங்குவார்களா அல்லவா என்றெல்லாம் பார்த்து வெற்றி தோல்விகள் நேர்வதில்லை என்பதையெல்லாம் அவள் அப்போது ஒத்துக்கொள்வதாக இல்லை. நிகிலனால் இதில் தோல்வியை தாங்க முடியாது. அதனால் வெற்றிதான் கிடைத்தாக வேண்டும். வெற்றிதான், வெற்றி மட்டும்தான். சில வினாடிகளில் நிகிலன் நிமிர்ந்து நின்று அவர்களது திட்டம் ஜெயித்த கதையை அவளிடம் சொல்லப் போகிறான் என்று காத்திருந்தால் அவனிடமிருந்த சத்தம் எழும்பவே காணோம். அது மட்டுமல்ல, அவள் மீது சாய்ந்து நின்றவனின் கனம் அதிகரிப்பது போலவும் அவளுக்கு தோன்றியது. ஏன்? உடம்பு சரியில்லையா? மயக்கமா? என்னென்னவோ எண்ணங்கள் அலைபாய அவனை பற்றி லேசாக குலுக்கி நிக்கி நிக்கி என்று பதறினாள் அவள். திடுக்கிட்டு கண் விழித்தவன் ஒரு வினாடி திகைத்தான். என்ன, உங்களுக்கு என்ன ஆயிற்று? அவனை பற்றி குலுக்கி கொண்டிருந்தவளின் முகத்தில் கப்பியிருந்த கவலையையும் பயத்தையும் பார்த்ததும் அவன் முகம் விசித்திரமாய் மலர சட்டென அவளை அணைத்து முத்தமிட்டான். ஒரு கணம் ரமித்து நின்று பின் அவள் விலக முற்படும் முன் தானாகவே விடுவித்து அவளது கைகளை பற்றி நாம் ஜெயித்து விட்டோம் சுசி என்றான் மகிழ்ச்சியோடு. கண்ணும் முகமும் மலர்ந்து சிரிக்க, இப்படி ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறவனிடம் நீ எப்படி என்னை இப்படி தொடலாம் என்று எப்படி அதட்டுவது? சந்தோஷத்தை பகிர்வது தவிர அவனுக்கு வேறு நினைவு. எதிரில் நிற்பவள் ஒரு பெண், அதிலும் மனைவி என்கிற எண்ணம் இருப்பதாகவே தெரியாத போது, மனைவியே மறக்கிற போது அவளிட்ட நிபந்தனை எப்படி நினைவிருக்கும்? அத்தோடு அவன் சொன்ன செய்தி அவளுக்கும் ஆனந்தம் தருவதுதானே. எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது. திகைப்பும் கோபமுமாக அவளுள் எழுந்த உணர்ச்சிகள் தானாக மறைய அவள் முகமும் மலர்ந்தது. நிஜமாகவா? எனக்கு எவ்வளவோ நம்பிக்கைதான். ஆனால் நீங்கள் சொத்தென்று வந்ததும், சக்தியே இல்லாமல் அரை மயக்கம் போல நின்றதும் பார்த்து பயந்தே போனேன். சொல்லுங்கள், எப்படி, என்ன நடந்தது என்று ஆவலாக கேட்டாள்.
அவன் சொல்லத் தொடங்கும் முன் அவளே குறுக்கிட்டு, கொஞ்சம் பொறுங்கள், எதிலாவது ஓய்வாக உட்கார்ந்திருங்கள், தோ வந்து விடுகிறேன் என்று அவசரமாக வெளியே சென்றாள். திரும்பி வந்தபோது அவள் கையில் கிண்ணம் நிறைய கரைத்த மாதிரி மோர் சாதம், ஓரத்தில் சிறு ஊறுகாய் துண்டுடன் இருந்தது. ஸ்பூன் போட்டு கொண்டு வந்திருந்தாள். அவனிடம் கொடுத்து, பார்த்தால் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி தெரிகிறீர்கள், சும்மாவே அரை சாப்பாடு, இன்றைய பதட்டத்தில் நீங்கள் ஒன்றுமே உண்ணவில்லை என்று நினைக்கிறேன், சொட்டு மோர் கூட மிச்சம் வையாமல் சாப்பிடுங்கள், அதன் பிறகு விவரம் சொன்னால் போதும், சிறு கண்டிப்புடன் கூறினாள். அவள் எதுவுமே சொல்ல தேவையில்லாத மாதிரி கிண்ணத்தை கையில் வாங்கியதுமே நிகிலன் வேகமாக சாப்பிடத் தொடங்கிவிட்டான். அவன் உண்டு முடித்ததும் காலி கிண்ணத்தை வாங்கி கொண்டு தண்ணீர் பாட்டிலை கொடுத்தாள் அவள். தண்ணீர் பாட்டிலை வாங்கியவன் உடனே குடிக்காமல், இது உன் பணத்தில் வாங்கியதா அல்லது இங்குள்ளதா கேட்டான். கணவன் கண்ணில் சிரிப்பை கண்டு, கொழுமோர் குடித்த தெம்பில் தைரியமாக கேள்வியெல்லாம் கேட்கிறீர்கள் போல என்று கிண்டலாக சிரித்தாள் சுசிதா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.